Hi Narjishan. எல்கேஜி மாணவி விக்ரவாண்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தாங்க இல்லைங்களா, ஒரு செப்டிக் டேங்க் சம்பவம் வந்து நடந்தது. அந்த சம்பவத்தை ஸ்கூல் ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க, டோட்டலாக அவங்க அப்பா அம்மா வேற ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே பகீன்னு இருக்குது. ஏன் வந்து ஸ்கூல் வந்து இவ்வளோ பெரிய ட்ராமாவை பண்ணணும்? அந்த ட்ராமாவில் ஒவ்வொரு வெர்ஷனும் கேட்கும்போது ஸ்கூலில் நம்ம குழந்தைகளும் படிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய உடல் கூராய்வு முடிவில் ஒரு பார்ட் வந்திருக்கு. முதல் கட்டமாக ஒரு விஷயம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? விக்ரவாண்டியில் அந்த தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் தான் அந்த லியா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு 3 வயசு பொண்ணுனுடைய அந்த மாணவியினுடைய பகுதி வந்து இருக்குது. அந்த மாணவி அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி இப்படி சுற்றுச்சூழல் மிகுந்த ஒரு பகுதியில் தான் வந்து இருக்காங்க. அவங்க ஜனவரி 3ஆம் தேதி காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் நைட்டே அவங்க அப்பாவோட நல்ல பைக்கில் சுற்றிட்டு, சனிக்கிழமை நீ என் கூட தான்ப்பா இருக்கணும், எனக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கண்டிஷன்லாம் போட்டுட்டு, அவங்க அப்பா ஒரு பரிச்சட்டை வாங்கி கொடுத்துருக்காரு, பேடு வாங்கி கொடுத்துருக்காரு. அதை எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பெரியம்மா கூட 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. காலையில் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே செப்டிக் டேங்கில் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் தரப்பு வந்து சொல்கிறாங்க. ஸ்கூல் தரப்பில் சொல்கிற வெர்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன வெர்ஷன் என்ன அப்படின்னா, சாப்பிட்டு முடித்தாங்க, லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் யூரின் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போன குழந்தை வரலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த செப்டிக் டேங்கில் தவறி உள்ளே விழுந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் டிரைவர் தான் வேகமாக ஓடி வந்து குச்சியை வச்சு எடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விரைந்து போனோம், எங்களால் காப்பாற்ற முடியவில்லை அப்படின்றது தான் ஸ்கூல் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கூல் தரப்பில் இருந்து பிரின்சிபல், அப்புறம் கரஸ்பாண்டன்ட், அப்புறம் அந்த டீச்சர் 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா சொல்கிற வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் 9 மணிக்கு போய் விட்டுட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 1.25 கிட்டக்க குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் சுற்றி இருக்கிற பசங்க அவங்கள்ட்டலாம் பேசும்போது தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் குழந்தை 11 மணிக்கே அது வந்து தவறி போச்சு. அவங்க சொல்கிறது, அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது என்னென்னா, எங்கள் குழந்தை செப்டிக் டேங்கில் விழுகலை. ஏன் விழுகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த செப்டிக் டேங்கில் வேலி இருக்குது. ஆக்சுவலாக எல்லா ஸ்கூல்லையும் செப்டிக் டேங்க் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி சுவர் இருக்கணும். ஆனால் ஏன் வேலி வச்சுருக்காங்க அப்படின்றது தரல. செப்டிக் டேங்கு துருப்பிடிச்சி ஒரு மூடியால் இருந்திருக்கு. செப்டிக் டேங்க்குள்ளே குழந்தை விழுந்திருக்கு. அது விழுந்ததுனால தான் அங்கே ஓட்டம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷூ போடலன்னா வந்து ஃபைன் கட்ட சொல்கிறீங்க, சாக்ஸ் போடலன்னா ஃபைன் கட்ட சொல்கிறீங்க, ஐடி கார்டு போடலன்னா ஃபைன், ரிப்பன் போடணும், இப்படி எல்லாத்துக்கும் இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில் ஏன் செப்டிக் டேங்க் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக வந்து இருந்தது. அப்போ இன்ஸ்பெக்ஷன் யாரும் போலையா, செப்டிக் டேங்க் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலையான்றதான் இருந்தது. இப்போ டோட்டலாக லியா பிரியாவினுடைய பேரண்ட்ஸ் அப்புறம் உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய குழந்தை அங்கே செப்டிக் டேங்கில் விழுந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டவே மாட்டாங்க. குழந்தை உள்ளே விழுந்தது காட்டிருக்கணும், எடுத்ததை காட்டிருக்கணும், குழந்தைய விழுகும் போது எடுக்கும் போது இல்லை வீடியோ எடுத்துருக்கணும், விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ வீடியோ எடுத்துருக்கணும். அது இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜில் குழந்தைய வந்து இவங்க கம்பால் எடுக்கிற மாதிரி ஒன்று காட்டுறாங்க, ஆனால் குழந்தைய காணோம். இவங்க ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறோம் அப்படின்னா, 12 மணிக்கே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்கள் குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. லியா பிரியாவினுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலை. லியா பிரியாவினோட பெரியமா நான் தான் போய் விட்றேன். அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியிலேருந்து எல்லாருக்கும் தெரியும், எங்கள் வீடு 200 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல, எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணலை. 3 மணிக்கிட்டக்க, ஏன்னா அவங்க பெரியமாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை இருக்காங்க, லியா பிரியாவையும் போய் விட்றாங்க. சரிங்களா? அவங்க பெரியமா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 3 மணிக்கு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நான் உள்ளே போனேன், என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய வாங்கி கூட்டிகிட்டு லியா பிரியாவோட கிளாஸ் ரூம் போனால், லியா பிரியா கிளாஸ் ரூமில் இருக்கிற டீச்சர் என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் 11 மணிக்கே இந்த சம்பவம் நடந்துருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இப்படி நடந்துருச்சு இப்படி தானே சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாதது தப்பு. அதுக்கப்புறம் நான் 3 மணிக்கு போகும்போது லியா பிரியா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தாளான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ அவள் ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. லியா பிரியா வந்தா அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு லியா பிரியா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. உள்ளே இருந்தால் தானே குழந்தை வரும். ஏன் அந்த ட்ராமாவை பண்ணாங்க? சரி ஓகே, இந்த சைடு டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஸ்கூலில் வராண்டால இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு பயமாயிருச்சு, நான் உருண்டு பரண்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆம்புலன்ஸில் ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா ரோட்டில் முன் கேட்லேயே வந்து அவங்க ரோட்டில் போயிருக்கலாம். ஆனால் ஆம்புலன்ஸ் கூப்பிடல, காரில் தான் கூட்டிகிட்டு போனாங்க, அதுவும் பின்னாடி கேட்டில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ என்ன ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாம் அவங்க பேரண்ட்ஸினுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது. எதுக்கு காரில் கூட்டிகிட்டு போனாங்க? அப்படி காரில் கூட்டிகிட்டு போகும்போது எங்களையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. கூட்டிகிட்டு போகாமல் அவங்களே பின்னாடி வெளியே காரில் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது கூட
லியா பிரியாவினோட அப்பா அம்மா பேரை கொடுத்துருக்கணும்ல. அப்பா அம்மா யாருன்னா, அப்பா அம்மா பேரே கொடுக்காம இது ஒரு அனாதை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ட்ராமாவை பண்ணாங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்க செப்டிக் டேங்கில் தான் விழுந்திருக்கு என் குழந்தைன்னா அதனுடைய ட்ரெஸ்ஸு என்ன ஆயிருக்கணும்? சேரு சகதியால் இருந்திருக்கணும். ட்ரெஸ்ஸு ரொம்ப நீட்டாக இருக்குது, நார்மலாக தான் இருக்குது, ஹாஸ்பிட்டல் வாசம் மட்டும் தான் அடிக்குது. அப்போ அவங்க ஏதோ ட்ராமா பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளாடை கூட நினையலைங்க. செப்டிக் டேங்கில் விழுந்தால் உள்ளாடை நினைஞ்சிருக்கணும்ல, உள்ளாடை கூட நினையலை. பெரிய அளவில் என் குழந்தைக்கு வந்து காயம் எதுவும் ஏற்படலை. அப்போ இவங்க வந்து ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க. நான் உள்ளுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகும்போது கூட இந்த சைடும் கூட்டிகிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு இன்னும் டவுட் அதிகமானதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட படித்த குழந்தைகள்கிட்ட கேட்டோம். ஏன்னா 13 பேர் தான் அந்த கிளாஸ் ரூமில். அப்போ ஒரு குழந்தை யூனியனுக்கு போகுது அப்படின்னா ஏன் ஆயம்மாவை கூட அனுப்பலை? நீங்கள் சொல்கிறதே கரெக்டு அப்படின்னா ஏன் ஆயம்மாவை கூட அனுப்பலை? அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய திண்டு இருக்குது. செப்டிக் டேங்க்கு முன்னாடி பெரிய திண்டு இருக்குது. அந்த திண்டு மேலே ஏறுறது குழந்தை கஷ்டம், 3.5 வயசு குழந்தைக்கு. அது ஏறி அது இத்தனோடு குழியாக இருக்குது, அதுக்குள்ளே எப்படி விழுந்திருக்கும்? இல்லை அங்கே நார்மல் மூடி தான் இருந்துச்சு, இந்த குழந்தை நின்னதுனால தான் விழுந்துச்சு அப்படின்னாலும் தூக்கும் போது காயம் வந்திருக்கணும்ல, சேறு சகதி இருந்திருக்கணும்ல, அதெல்லாம் ஏன் இல்லை? இப்படி அடுக்கடுக்காக கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் குழந்தை நல்லா படிக்குங்க, ஆனால் எழுதுறது ஒழுங்காக எழுதாது. அவங்க வீட்டு சோத்தை காட்டுறாங்க. சோத்தை காட்டு பேசும்போது சுவரிலே ஏபிசிடிலேருந்து எல்லா ஸ்டிக்கரும் ஒட்டி வச்சுருக்காங்க அந்த குழந்தை லியா பிரியா. அவங்க வந்து எழுதுறது ஒழுங்காக எழுதாததுனாலேயே டீச்சருக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து திட்டுவாங்க. இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் குழந்தைய அடிச்சிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பையன் சொன்னால் அடிச்சிருக்காங்க. அதில் தான் என் குழந்தை தவறி போயிடுச்சு. ஸோ அப்படி தவறி போய் இருக்கும்போது அந்த பையன் எல்லாரையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாஸ் ரூமில் இருந்த பையன் எல்லாரையும் ப்ரே பண்ணுங்க கொஞ்சம் நேரம் அந்த குழந்தைக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் கண்ணை திறந்து பார்த்துருக்கான். இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தகவல் கொடுக்காம உள்ளுக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சு இவங்களே வந்து செப்டிக் டேங்க் பக்கத்தில் உள்ளாடையெல்லாம் தெரியாமல் கழட்டி போட்டு இவங்களே ஒரு ட்ராமா பண்ணி ஃபஸ்ட்டு குழந்தை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்படி செப்டிக் டேங்க்னு ஒன்று வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா இவங்கெல்லாம் கதறி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தை டிஃபன் பாக்ஸில் கொஞ்சோண்டு மிச்சம் வைக்குங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 1:45 தான் குழந்தை விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 11 மணிக்கே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கே அந்த குழந்தை தவறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தவங்களாம் ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்கிறது எங்களால் கேட்க முடியுது. என் குழந்தை ஃபுல்லாக சாப்பிடவே சாப்பிடாதுங்க. டிஃபன் பாக்ஸை காமிச்சா ஃபுல்லாக காலியாக இருக்குது. அப்போ இவங்களே தூக்கி போட்டுட்டு இந்த பாருங்கள் உங்கள் பொண்ணு லஞ்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இந்த ட்ராமா ஏன் பண்ணுறாங்க? ஸ்நாக்ஸ் அப்படியே இருக்குது, லஞ்ச் பாக்ஸ் மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு அப்படின்னா எப்படி அந்த என் குழந்தை சாப்பிட்ருக்கும்? இது வரைக்கும் அது லஞ்சு எப்பயுமே கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தான் வரும். அப்படி இருக்கும்போது அன்றைக்கு மட்டும் எப்படி ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம்? சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க அழிச்சிட்டாங்க. அவங்க காட்டுற சிசிடிவி ஃபுட்டேஜில் காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன் டைம் இல்லை? சிசிடிவி ஃபுட்டேஜில் டைம் இருக்கணும்ல, ஏன் டைம் இல்லை? சும்மா அவங்க வந்து தூரத்தில் இருந்து கம்பால் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த பேரண்ட்ஸினுடைய வாதம், ஆதங்கம், கோபம், வருத்தம். ஸோ பேரண்ட்ஸ் இப்படி சொல்கிறாங்க, ஸ்கூல் வந்து செப்டிக் டேங்கில் தான் விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 2 வெர்ஷன் வந்து போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் சார்பாக அமைச்சர் போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் வாங்கலை, வேணான்னு காசை தூக்கி போட்டாங்க. என் குழந்தைக்கு நியாயம் வேணும், என் குழந்தை மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைகளுக்கும் நியாயம் வேணும். அந்த உறவினர்களுடைய லியா பிரியாவினுடைய அப்பா அம்மாவினுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. இன்பிட்வீனில் உடல் கூராய்வு முடிவின் முதல் கட்ட சோதனையில் என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய நுரையீரலில் கழிவு நீர் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுதான் முதல் கட்டத்தில் வந்திருக்கு. இந்த முதல் கட்டத்தையே அப்படி வந்து இதுதான் ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலை. அந்த குழந்தையினுடைய நுரையீரலில் ஒரு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கழிவு நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவு நீரும் செப்டிக் டேங்கில் இருந்த நீரும் ஒன்றா? ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து டவுட் படுறாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது ரெண்டும் ஒன்றா அப்படின்ற ஆங்கிள்லையும் வந்து விசாரணை வந்து அடுத்த கட்டமாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நான் இப்போ வீடியோ பண்ணுற வரைக்கும், இப்போ சண்டே நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் இந்த வருஷன் தான், இது வரைக்கும் வந்த வருஷன் தான் வந்து வந்திருக்கு. பேரண்ட்ஸ்க்கு டவுட்டாக இருக்குது. ஸ்கூல் ஒரு வருஷன் சொல்லுது. சரி செப்டிக் டேங்குன்னே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க ஒரு ஸ்கூலுன்றது 50,000 30,000 40,000 காசு வாங்குறீங்க, ஒரு செப்டிக் டேங்கை ப்ராப்பராக வைக்க மாட்டிங்களா? அந்த ஸ்கூலில் ஆயம்மா வந்து ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தையோட போகவே மாட்டாங்களாம். ஒரு வாமிட்டிங் பண்ணாலும் ஆயம்மா வந்து துடைக்க மாட்டாங்களாம். அவங்க க்ளீனிங் ஒர்க் மட்டும் தானா, வாமிட்டிங் துடைக்க மாட்டாங்களாம். ரெஸ்ட் ரூம் போனோன்னா குழந்தைகளே எல்லாம் பண்ணிக்கணுமா? 3 வயசு குழந்தை எப்படிங்க பண்ணும்? இது அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் ஒரு விஷயங்க. ஆயம்மா இருக்காங்கன்னா அவங்க தான் ஒரு 6-7 வயது வரைக்கும் குழந்தைகள் பின்னாடி போயே ஆகணும், அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் சார்பாக போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ப்ராப்பராக இந்த மாதிரி செப்டிக் டேங்க் ஒழுங்காக இருக்கான்ற அளவுக்கு கவனிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்
இது செப்டிக் டேங்க்ல நடந்ததா இல்லை அவங்க அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி அடிச்சே அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்றதுக்கும் கூடுதல் விசாரணை அப்படின்றது நிச்சயமாக இருக்கணும். கும்பகோணத்தில் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிந்து சாம்பலானாங்க. அப்போ வாலி அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கரிகளை வைரமாக்கத்தான் பள்ளிக்கூடம், அது வைரங்களையே கரியாக்கினால் வையகத்தில் அதற்கென்ன வேலைன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி பள்ளத்தில் இருக்கிறவங்கள உயரத்தில் கொண்டு வர்றது தான் பள்ளிக்கூடத்தை வேலை. இவங்க சொல்கிற மாதிரி செப்டிக் டேங்கில் விழுந்திருக்கு அப்படின்னா உயரத்துக்கு கொண்டு போக வேண்டிய குழந்தைய பள்ளத்தில் தள்ளனா அந்த ஸ்கூலினுடைய நிலைப்பாடு அப்படின்றது கொஸ்டின் மார்க். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி அடித்ததால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே குழந்தைகளை அடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ். குழந்தைகள் என்ன பண்ணாலும் சரி அவங்கள அடிக்காமல் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நிச்சயமாக லியா பிரியாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதும் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி வேறு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மற்ற ஸ்கூல்ஸில் ஏதாவது இந்த மாதிரி அடிப்படை வசதிகளில் குறைபாடுகள் இருந்தால் அதுவும் சரி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ.